பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. கர்த்தருடைய கரம் யார் மேல் இருந்தது? இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் மேலும், இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் மேலும். அவர்கள் கர்த்தரை குறித்து பிரசங்கித்தும் அவரை ஆராதித்தும் ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி வழிந்தவர்களுமாய் இருந்த பொழுது கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. இத்தகைய அனுக்கிரகம் நிறைந்த ஆண்டவரின் கரம் அவர்களோடு இருந்தபடியால் அவர்கள் மாத்திரம் கர்த்தரை அறிந்து ஆராதித்தவர்களாய் இராமல், அவர்கள் மேல் இருந்த கர்த்தருடைய கரம் அவர்கள் மூலமாய் அநேக ஜனங்களை விசுவாசிகள் ஆக்கி கர்த்தரிடத்தில் திருப்பினது. இன்றைக்கும் அவரது ஆலயத்திற்குள் கடந்து சென்று அவரது வார்த்தையினை பிரசங்கித்தும் கேட்டும் ஆண்டவரை துதித்தும் ஆராதித்தும் அபிஷேகத்தில் நிரம்பும் நம்மேலும் அந்த அனுக்கிரக கரம் நிச்சயம் தங்கும். வரங்களாலும் வல்லமையினாலும் நம்மையும் நிரப்பும். அந்த வல்லமையுள்ள கரம் நமக்கு மாத்திரமல்ல, அவரால் முன்குறிக்கப்பட்ட அநேகரை நம் மூலமாய் அவரண்டை சேர்க்கவும் ஆவலுள்ளதாயிருக்கின்றபடியினால் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என அவரால் முன்குறிக்கப்பட்டவர்களை அறிந்து அழைத்து செல்வோம். தகப்பன் வீட்டிற்கு சந்தோஷம் உண்டாக்குவோம். ஆம், கர்த்தருடைய வல்லமையான கரம் நம்மோடு இருக்கின்றது. God bless you abundantly.